பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறாராம். யாரோடு இருக்கிறாருங்க? உங்களோடு எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்களா? உங்களோடு இருக்கு. அவன் அப்போ என்ன சொன்னார்னா, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. ஆதியாகமம் 39:3 சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு. உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்தவங்களாம் பிரமிக்கத்தக்கதாவது கர்த்தர் அதிசயம் செய்ய போகலாம். ஏன்னா நீ நம்மளோடு இருக்கிற உலகத்தை காட்டிலும் பெரியவர். அதனால் வேண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்குன்னா, யோசேப்பு ஒரு ராஜாவா, யோசேப்பு ஒரு மனுஷனை அங்கங்கே விற்று போட்டுட்டாங்க. விற்று போட்டு அடிமை, அங்கங்கே பெருக்கம். அப்படி வந்த போதுக்குள்ள தேவன் கர்த்தரோடு அவன் இருந்தபடினால தேவன் என்ன பண்ணாராம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினாராம். யோசேப்போட வாழ்க்கையில் சிறைசாலையில் போட்டாங்க. அநேக காரியத்தை நெருக்கப்பட்டான். குழியில் போட்டு விட்டாங்க. அநேக காரியத்தை தப்பி வைக்கும்படியாக ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி ராஜாவாக மாறணும். உங்கள் வாழ்க்கை ராஜரீக வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னால் இயேசுவோடு இயேசு இருந்தது போல் உங்களோடு இயேசு இருக்கணுங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து வேத வசனத்தை பார்க்கணும், வீடியோவை பார்க்கணும், தொடர்ந்து அது வழியில் நடக்கணுங்க. நடக்கும்போது நிச்சயமாக யோசேப்பு அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது போல் யோசேப்பு எப்படி பாருங்கள், அடிமையான இடம் ஒரு குழியில் போட்டாங்க. சகோதரனை குழியில் போட்டாங்க. அதை தூக்கி எடுத்து வந்தாருங்க. தூக்கி எடுத்து வந்து எகிப்தில் விற்று போட்டாங்க. அப்போ எகிப்தில் பாருங்கள், பார்வோன் ராஜா, அந்த ராஜா விட்டு வந்து அடிமையாக இருந்தபோது அவனை தூக்கி சிறைசாலையில் போட்டாங்க. சிறைசாலை கட்டுகளை உடைத்து ஆண்டவர் கொண்டு வந்து இப்போ எகிப்துக்கு எங்கே ராஜாவாக மாற்றினாருங்க. பாருங்கள் எவ்வளோடுங்க அவன் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் வாய்க்க பண்ணினாரான். ஏன்னா இயேசுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியம் வந்து நம்ம கவலைப்படணும். ஏன்னா நம்மளோட இருக்கிற ஒரு உலகத்தை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு நீங்களாம் நினைக்க போகிறீங்க. ஏன்னு வச்சுக்கா, இந்த வீடியோ, இந்த வசனம் எல்லாம் தேவனுக்குரிய வார்த்தைங்க. இந்த வார்த்தை கேட்குற உங்கள் குடும்பத்தையும் அபர்ணமாய் கர்த்தர் யோசேப்பை போல ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.